வழியில ஒரு சேரி குறுக்கெடுக்கிறது. அந்த சேரியில உடம்புல ஆடை கூட இல்லாமல் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சேரி சிறுமிகள் இருக்கா இல்லையா, அவளுக்கு இடுப்புல வெறும் பாவாடை மட்டும்தான், மேல எந்த வஸ்திரமும் இல்லை. அதுவும் அழுக்கான பாவாடை. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு காவித்தனமா ஏறி போயிட்ட வேஷ்டியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முழங்கால் அளவுக்கு தான், தலப்பா கட்டின்னு இருக்கான். சிலர் பெண்கள் எல்லாம் கிழிந்த சேலை, பலர் ரவிக்கை கூட அணியலை, அவ்வளவு ஏழ்மை. அந்த ஊர் மழை வளம் இல்லாமல் வறண்டு பார்ப்பதற்கே பங்கரையா ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஊரை தாண்டும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடியவா இருக்கா இல்லையா, அவள்லாம் ரொம்ப ஏக்கமா, ஏன்னா அந்த ஊர் வழியா தான் கடந்து போகணும். அவள்லாம் அப்படியே நின்று பார்க்கறா. அவ பார்வையில என்னன்னா, பெரியவரெல்லாம் நம்ம ஊருக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டார். கூப்பிடுற லட்சணத்துல நம்ம ஊரும் இல்லை. ஒரு வரணும்னு சொன்னா ஒரு கோயில் இருக்கணும், இல்லை ஒரு குளம் இருக்கணும், 4-5 பிராமணர் குடும்பமாவது இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஆச்சாரமானவர், எல்லா இடத்துலையும் தங்க மாட்டார், உட்கார மாட்டார். இப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பகுதியில், ஒரு கோணத்தில் அது ஒரு உண்மையும் கூட. ஏன்னா அவர் ஆச்சாரத்தை ரொம்ப விடாமல் கடைபிடிக்கின்ற ஒருத்தர். அதனால அவர்களெல்லாம் தெருவில் போகும்பொழுது நாம் பார்த்துட்டாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாலை ஓரமா நிற்கிறார். பெரியவர் அப்படியே பார்க்கிறார். பார்த்துட்டு சட்டுன்னு என்ன பண்ணாருன்னா, விறுவிறுன்னு ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டார். இத மடத்தை சேர்ந்த விஸ்வநாத ஐயர் மேலாளர் இருக்காரு, அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா பெரியவரோட போகும்பொழுது எதிர்பாராததெல்லாம் நடக்கும். அந்த எதிர்பாராத பல அனுபவங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே ஆளாகி இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல அவர்கள் சரி அடுத்து என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள வந்துட்டார். வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். எல்லாரையும் ஒரு கருணை பார்வை பார்த்தார். ஒரு மரத்தடியில போய் நின்றுட்டார். எல்லாரும் அங்க சேர்ந்தா. என்ன பண்ணார், பக்கத்துல என்ன போற, எல்லாத்தையும் கொண்டு இங்க நிறுத்து, நான் உட்கார்றதுக்கு இந்த மரத்தடியில பலகை போடு அப்படின்னார். இது என்ன, இது ஏதோ அப்படி உள்ள 4 பேரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார்னு சொன்னா இங்க உட்கார்றேன்னு சொல்றாரு. சரி, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அதை நாம மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கொண்டு இந்த பலகையை போடுறார். பலகையை போட்ட உடனே அவர் அங்க உட்கார்ந்துட்டு எல்லாரோடையும் பேச ஆரம்பிச்சுட்டார். பேச ஆரம்பிச்சு, உங்களுக்கு என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, படிச்சிருக்கியா, ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு கேட்டுட்டு, இது என்ன ஏன் சட்டை கிழிசலா இருக்கு, நீ ஏன் மேல ரவிக்க போட்டுக்கல அப்படின்லாம் கேட்கிறார். அந்த பசங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்ப பக்கத்துல இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு சொன்னார், நம்ம வர்ற வழியில நிறைய மிட்டா மிராசுகள் சிலர் என்ன சந்திச்சா, பெரியவா நாங்க இந்த தடவை எங்களுக்கு நல்ல விளைச்சல், நாங்க மடத்துக்கு ஏதாவது செய்ய ஆசைப்படுறோம், நாங்க கொடுத்தா வாங்கிப்பீங்களான்னு கேட்டா, நான் ஒன்றும் சொல்லாம வந்துட்டேன், இப்ப அவ இருக்காளா பாரு அப்படின்னாரு. அவளும் கூட வந்துட்டு இருந்தா. அவளை எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு, நான் இப்போ ஒன்று சொன்னா செய்வேளா அப்படின்னு கேட்டார். சாமி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு. உடனே விஸ்வநாத ஐயரை பார்த்து, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க இவரை கொல்லாம் கூட்டிட்டு பக்கத்துல திருவாரூருக்கு போய் அங்க இருக்கிற துணி கடைக்கு போய் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காளோ, எத்தனை பொம்மநாட்டி இருக்காளோ அத்தனை பேருக்கும் புடவை ரவிக்க, அதே மாதிரி வேஷ்டி துண்டு, அப்புறம் குறிப்பா இந்த பசங்க அத்தனை பேருக்கும் டிராயர் சட்டை, பாவாடை சட்டை, தலையை எண்ணிண்டு போய் நீ இப்ப வாங்கிட்டு வர அப்படின்னார். இவருக்கு திருவாரூர்ல அங்க ஹோமம் வளர்த்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா, போய் பூஜை செய்யணும். இவர் பாட்டு இப்படி இடையில உட்காந்துட்டானாக்கா அங்க முகூர்த்தம் தப்பி போயிடுமே. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, திருன்னு முழிக்கிறா. என்ன நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், நான் சொன்னதை முதல்ல நீ செய் அப்படின்னார். சரி, இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். போயிட்டு இந்த மிட்டாமிராசுகளோட தயவோட துணிமணி எல்லாம் வாங்கிட்டு மடமும் தன் பங்குக்கு நிறைய பணத்தை போட்டு, ஏன்னா ஒரு ஊர் எப்படியும் ஒரு 200-300 குடும்பம், அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கும்னு சொல்ல தேவையில்லை, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கணும்.
தானம் கொடுக்கறது தானேன்னு சொல்லிட்டு சல்லடையா ஏதாவது நாமெல்லாம் ரவிக்க துணி வச்சு கொடுப்போம். அக்ரஹாரத்து ரவிக்க துணின்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாமி ஒரு தடவை வச்சது 3 வருஷம் கழிச்சு அந்த மாமிக்கே திரும்பி வந்தது. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துருத்தது. இருக்கிறதுலையே மகா மோசமான ஒரு துணியை எடுத்து கொடுக்குறோமேன்னு கொடுத்தா ஒரு ஆச்சரியம் என்ன, ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாமியை போலதான் எல்லாரும் இருந்திருக்கா. அந்த ரவிக்க துணி என்ன சொல்லித்துன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மனது எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்லிட்டு, மாமி அதை பார்த்துட்டு எனக்கு இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படலை. பரவாயில்ல, எல்லாரும் என்ன போலதான் இருக்கான்னு சொல்லிட்டு மாமி சந்தோஷப்பட்டாள். அதனால ஆனால் பெரியவர் அப்படி கிடையாது. கொடுக்கறத நிறக்க நல்ல விதமா கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு. அவரை ஏமாத்திட்டெல்லாம் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அவருக்கு அவருடைய புலன்கள், அவர் சர்வஜர் அப்படின்னு அவருக்கு ஒரு வார்த்தை. அவர் சர்வஜர் அப்படிங்கறத நிரூபிக்கிற பல தருணங்கள். அதனால பயம், பெரியவர் சொல்லி ஒரு காரியத்தை தப்பா பண்ணிட்டா கரெக்டா மாட்டுவார். என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்தது போல கேள்வி கேட்பார். பார்த்தது போலன்னு நான் சொல்றது தப்பு. அவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். நமக்கெல்லாம் தான் நடந்து போய் உடம்போட போய் பக்கத்துல இருந்து பார்க்கணும். உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்க்க முடிந்தவர் அவர். அவருக்கு அப்பேற்பட்ட தப பலம் இருந்தது. அதனால போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு முந்தி இங்க என்ன பண்ணார், அடுப்பு மூட்டி நீ என்ன பண்ற, சாம்பார் சாதம் பண்ணு, எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம். குழந்தைகள்லாம் பசிக்கிறதுனார். நிறைய பழங்கள் இருந்தது. ஒவ்வொரு குழந்தையவா கூட்டு ஒவ்வொரு குழந்தை கையிலையும் ஒரு பழத்தை கொடுத்து, அந்த பசங்க அங்க இருக்கிற சில பசங்கள்லாம் ஆப்பிளை வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. பெரியவர் கையில கொடுக்கும்போது, அவர் கொடுக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு குழந்தைகளும் வாங்கி கொண்டது. அதற்கு பிறகு அத்தனை பேருக்கும் துணிமணியை வச்சு கொடுத்து, உங்க ஊர்ல கிராம தேவதை இருக்கா அப்படின்னு கேட்டு, இருக்கு சாமி, ஒரு மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி, அதுல பூஜை நடக்கிறது உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல தலைக்கட்டு பிரச்சனை, நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டையில கதவை மூடியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, கடவுளுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு பூஜை இல்லாம பண்ணிடக்கூடாது, எந்த கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஏன் தெரியுமா, கோவில் இருந்து அதுல விளக்கெரிஞ்சா உங்க வீட்டுல கட்டாயம் அடுப்பெரியும். எப்ப அடுப்பெரியும், தானியங்கள் இருந்து எல்லாம் இருந்தாதான் அடுப்பெரியும். அதனால இதுக்கு ஒரு அடையாளம் அது. அதனால முதல்ல கதவை திறந்து அந்த மாரியம்மனை முதல்ல எல்லாரும் வணங்க தொடங்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்து அந்த ஊர் கோயிலுக்குள்ள போய் கற்பூராரத்தி காட்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளை பண்ணிட்டு வெளியில வந்து, அதுக்குள்ள துணியெல்லாம் வந்தது, எல்லாருக்கும் விநியோகம் பண்ணார். துளி கூட அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. கோவிலும் திறந்தது, அம்பாளுக்கு விளக்கம் போட்டாச்சு, மாரியம்மனுக்கு, ஏழைகளுக்கு அத்தனை பேருக்கும் துணிமணியும் கொடுத்தாச்சு. அதற்குள்ள நல்ல சுட சுட மணக்க மணக்க சாம்பார் சாதம் எல்லாருக்கும் தையல் இலையில. எல்லாரும் பசியாரிட்டு, அவளுக்கெல்லாம் எதிர்பாராமல் கிடைத்த புதையல். துணிமணியை கூட கொடுக்கறதுக்கு நிறைய பணக்காரா இருக்கா. ஏகப்பட்ட இடத்துல பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது தங்களுடைய பகட்டை காட்டிக் கொள்வதற்காக தர்மம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர் கையால வாங்கிறது கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப இவ்வளோ நாள் நான் சொன்னதுல எல்லாம் விஷயமே இல்லை. இப்ப இனிமே சொல்ல போறதுலதான் விஷயம் இருக்கு. பெரியவர் வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜமாச்சே சார், அவர் தான் கருணாமூர்த்திங்கிறது எங்களுக்கு தெரியுமே, இதை ஒரு பெரிய அதிசய சம்பவம் மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சிலருக்குள் இருக்கலாம். ஆனால் பெரியவர் எப்படி எல்லோருக்கும் பொதுவான ஜெகத்குருவாக விளங்கினார் அப்படிங்கிறதுக்கு இப்பதான் நான் விஷயத்தை சொல்ல போறேன். மேனேஜர் இப்படி கடிகாரத்தை பார்த்தார். அங்க முகூர்த்தம் முடிஞ்சு போயிருக்கும். இனிமே அங்க போய் அந்த பூஜையில கலந்துட்டு சாத்தியமே இல்லை. அவ்வளவுதான். அங்க அந்த பூஜையை ஏற்பாடு பண்ணவா இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம். ஏன்னா அவ வழி மேல விழி வச்சு யானை ஊர் எல்லையில நின்று இருக்கு, பூர்ண கும்பத்தோட காத்துட்டு இருக்கா, குரு வருவார் குரு வருவார் குரு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இங்க உட்காந்துட்டு இருக்கார். இப்ப பக்கத்துல மேனேஜர் சொல்றாரு பெரியவர்கிட்ட, அங்க இன்னைக்கு பூஜை பண்ண முடியாது, இன்னைக்கு பூஜை இல்லாம போயிடுத்து, இங்க நீங்க உட்காந்துட்டதுனால அப்படின்னார். பெரியவர் ஒரு பார்வை பார்த்தார். அடுத்த கேள்வி என்ன கேட்டா தெரியுமா, இப்ப இங்க நடந்ததுக்கு பேர் என்னன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். இப்ப இங்க இந்த ஏழைகளுக்கு கொடுத்து இவளுக்கெல்லாம் செய்தது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு நீ நினைக்கிற
அந்த பூஜையை விட இந்த பூஜை வசதி. எத்தனை பேருக்கு இது தெரியும்? தன் வாழ்க்கையில தான் எல்லோருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் பொதுவா, மனிதர்களுக்கு பொதுவாக இருப்பது கூட பெருசு இல்ல, ஈ எறும்புக்கு பொதுவா இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை படிச்சிருக்கேன், ரமணர் படிச்சிருக்கேன், சேஷாத்ரி சுவாமிகள் படிச்சிருக்கேன், வேதாத்ரியம் படிச்சிருக்கேன். நிறைய ஒரு பத்திரிகையில இறைவனோடு உரையாடிய உத்தமர்கள்னு நான் ஒரு கட்டுரை தொடரே எழுதிட்டு வரேன். அதுல யாரெல்லாம் இந்த நாட்டில் இறைவனோட பேசியிருக்கா அப்படின்றத நான் அதுல தெள்ள தெளிவா எழுதிட்டு வரேன். எல்லார்கிட்டையும் ஒரு அற்புதமான சிறப்பு. ஆனா அத்தனை சிறப்புக்கு மேல ஒரு வீசம் கூட யாருக்கு இருக்குன்னா பெரியவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. என்ன காரணம்னா, அனுகிரகம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு மட்டுமல்ல,